எங்க போறேன்னு நான் சொல்லல, நீங்க அப்புறம் வீடியோ பாத்துங்க தெரிஞ்சுக்கோங்க எங்க எங்க இருக்கு ரெசார்ட், எங்க போறோம் அப்படின்றத வந்துட்டு வீடியோ அப்புறம் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்பீங்க. அது மலையா பாலு ஐயோ அக்கா பாத்துறேன் அக்கா பாத்துட்டு பத்திய கேள்விப்பா அப்படிங்கிறது. ஐயே நைட்டு பண்ணு இந்த ரூம் தான். எங்களுக்கு 2 ரூம் கொடுத்து 3 ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லா ரூம்ல எல்லாம் இருக்க மாட்டோம். இந்த ஒரு பெரிய ரூம் தான். பெரிய ரூம்ல அட்டி போட்டு நைட்டு ஃபுல்லா இங்க தான் அலப்பறை பாருங்க. போரிங்க தானே இருக்கு. போரிங்கா தான் இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. சாப்பாடு வந்துச்சு. இது வந்து சரவணாவோட யூடியூப் சேனல். இல்லடா, நான் வந்து vlog ஆரம்பிக்கலாம்னு நினைச்சது வந்து விஜய் சித்து பார்த்துதான். அவரு இரு எனக்கு என்னன்னா உங்களை நான் போஸ்ட் பண்ணி நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு விருப்பமா முகேஷ், நான் இப்பதான் சொன்னேன். இப்பதான் உன்னை பத்தி சொன்னேன். அவன் போஸ்ட் பண்ணிட்டா சிரிக்கிறா பாருடா. இது வரைக்குமே அதான் உண்மை. ஏன்னா நாங்க இன்னும் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. பாலு ஏதோ பண்றோம். புரியுதா? நான் கீழே போடுற தலை கீழே போடுறேன். எங்களோட வீடியோவை யாரும் அசிங்கப்படுத்த தேவையில்ல. நாங்க ஒழுங்கா எதுவுமே ப்ராப்பரா பண்ணவும் இல்ல. ப்ராப்பர்னாலும் என்னன்னு தெரியாது. அது வேற விஷயம். இப்ப கூட கேமரா அங்க இருக்குது, நாங்க இங்க பார்த்தா பேசிக்கிறோம். அது தெரியாது. ஹாய் காய்ஸ், ஹாய் சொல்றேன். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog, ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்றதை வந்துட்டு நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நான் வந்துட்டு ரெசார்ட் போகிறோம். இப்போ எல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ எல்லாம் போயிட்டுருக்கோம். பெட்ரோல் போடலான்ட்டு வந்தோம். எல்லாம் பாதி பேர் பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டானுங்க. எங்கே போனான்னு தெரியல. ரொம்ப வெயில் அடிக்குது. ஐயோ வெயிலா, பயங்கரமான வெயில். காஞ்சி கரோட போகிறோம். இதே மாதிரி ரீச் ஆகும்போது காஞ்சி எங்க போறேன்னு நான் சொல்லல, நீங்க அப்புறம் வீடியோ பாத்துங்க தெரிஞ்சுக்கோங்க எங்க இருக்கு ரெசார்ட், எங்க போறோம் அப்படின்றத வந்துட்டு வீடியோ அப்புறம் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்பீங்க. கிளம்ப போறோம். எப்பதான் எனக்கு தெரிஞ்சு நாங்க தான் இப்ப லாஸ்டா போறோம். எல்லாரும் போயிருக்கிறானுங்க. போறோம். ஆமா, ரூட் வேற தெரியாது. ஒரே ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதான் அப்படின்னு போய் குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா
Yeah, boy. Two hours later. இப்போ நாங்க போய் ரெசார்ட்டை வந்து என்ன பண்ண போறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சரிவா, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இங்க ஒரு 2 மலை இருக்கு, பார்த்து ஏறி வாங்க எல்லாம். அது மலையா? பாலு ஐயோ, அந்த அக்கா பாத்துரு. அந்த அக்கா பாத்துட்டு பத்திய கேள்வியில பாடுகிறது. ஐயே, அவரு இவரு பாத்து பாருங்க. ஃபுல் பேமெண்ட் இவர் மேல போட்டுருங்க. எல்லாத்தையும் போயிட்டாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாலு. பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஹாலு. இங்கே ரூம்ஸ்லாம் எதுவும் இல்லை, எல்லா ரூமும் மேலே தான் இருக்கு. வந்ததும் ஃபர்ஸ்ட் ரைட்ல ஒரு ரூம் இருக்கு. பார்த்தீங்களா, இது ஒரு ரூமு. பாருங்களா, நம்ம பசங்களை பாருங்களேன், வந்தானுங்க, கழட்டி போட்டானுங்க, ட்ரெஸ்ஸை மாற்றினானுங்க, தூக்கி கிளாஸ்னானுங்க, ஏசியை போட்டு விட்டானுங்க, கதையை திறந்து விட்டு போயிட்டானுங்க. அப்புறம் எப்படி கூலிங் இருக்கும்? அடுத்தது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூம் இருக்குல்ல, இந்த ரூம் வந்து எங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா நாங்கள் 10 பேர் தான் வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு அந்த ரூம் தரல. இங்கே ஒரு ரூம் இருக்கு, இது ஒரு ரூமு. எல்லாத்துலேயுமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்கு. பார்த்தீங்களா, எல்லாம் பக்காவாக ஏசி எல்லாமே பக்காவாக இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். இது எங்களுக்கு தெரியவே தெரியாது, பெரிய வராண்டா. இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. சீரியஸ்லி தெரிஞ்சிருந்தா கிரிக்கெட் பேட்டு பாலுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்போம். எதுவுமே தெரியாம வந்து அடப்பாக எதுவுமே இருக்காதுன்னு நினச்சி வந்தா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ். சீரியஸா வந்தீங்கன்னா செம்ம ஸ்பேஸு, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க, என்ன பண்றானுங்க? என்னடா பண்றீங்க? ஏதோ பண்றானுங்க. ஏய், என்னடா பண்ற? டேய் மாங்காவாடா. எடுத்துட்டீங்களாடா? நல்லா பெருசாதான் இருக்குடா. வந்தா என்ன பண்ணும், சாப்பிடுற வேலையை வாங்க. அடுத்து இதுதான் என்ட்ரன்ஸ். இங்க இருந்து வந்தீங்கன்னா வந்த உடனே ஸ்விம்மிங் பூல். அடுத்து ஒரு ரூம், இந்த இதை பொறுத்த மாதிரியே ஒரு ரூம். பார்த்தீங்களா, டபுள் பெட்ரூம். சீரியஸாகவே செம்மையா இருக்கு, ரொம்ப ப்ரீமியமா இருக்கு, க்ளீனாகவும் இருக்கு.
புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. நீங்கள் வரணும்னா செம்ம ஸ்பேஸு. கீழே பார்த்தீங்களா ஒரு பெரிய ஹாலு, இங்கே மேலே இத்தனை ரூம் இருக்குது. நாங்கள் 10 பேருன்றனால எங்களுக்கு 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 20 பேர் வந்தீங்கன்னா அந்த இன்னொரு பெட்ரூமும் கொடுத்துருவாங்க. அதுவும் கொஞ்சம் பெருசு தான் சொன்னாங்க. செம்மையாக இருக்குது. இது என்ன பிளேஸ் அப்படின்னா பாலி கார்டன். இது எங்கே இருக்குன்னா ஈசிஆரில் மகாபலிபுரத்துக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. செம்ம பிளேஸ். நைட்டு பண்ணு இந்த ரூம் தான். எங்களுக்கு 2 ரூம் 3 ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லா ரூம்ல எல்லாம் இருக்க மாட்டோம். இந்த ஒரு பெரிய ரூம் தான். பெரிய ரூம்ல அட்டி போட்டு நைட்டு ஃபுல்லா இங்க தான் அலப்பறைய பாருங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து சரவணாவோட யூடியூப் ஆகாது. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? ரேஸ் ரெடியா? வா ரேஸ் வா. நான் தான் நந்தப்பட்டு அடி அடி நஷ்டம். நானு அப்படி இல்லை, இப்படி பண்ண நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்னடா பண்ணுற? கையில இருந்தோடனே ஏற்ற பண்ணி எனக்கு ஒரு அதே கட்சி இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். போரிங்கா தான் இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. சாப்பாடு வந்துச்சு.
A few moments later. சரி, யாருக்கெல்லாம் இந்த ரெசார்ட் ஃபர்ஸ்ட் டைம்? இந்த ரெசார்ட் நமக்கு கை தூக்கு. நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். இந்த ரெசார்ட்டுக்கு ஆனா வந்து இதான் first time. இந்த ரெசார்ட் ஃபர்ஸ்ட் டைம். என்னண்ணா? அதான் எல்லா ரெசார்ட் போயிருப்பீங்க, இந்த ரெசார்ட் எப்படின்னு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நான் ஆல்ரெடி வந்துட்டேன் ப்ரோ இந்த ரெசார்ட்டுக்கு. இந்த ரெசார்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே சுத்தி மாங்காய் தோப்பு. அதுதான் ஆமா, நான் வந்ததுல இருந்து வந்ததே பார்த்தேன் அதான். எல்லாம் மாங்காய் வச்சீங்க. இப்போ ஒரு மாங்காய் சாப்பிட்டீங்க. ஒரு 100 மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை. ஆனா ஒரு 20 மாங்காய் சாப்பிட்டு ஒன்னும் இல்ல போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாங்காய் தோப்பு இருக்குங்க. 5 மாங்காய் தோப்பு இருக்கா? 5 மாங்காய் தோப்பு இருக்கா? 5 மரம் மாங்காய் மரம் இது. போலாதடா. ரெசார்ட்ல நல்லா தான் இருக்கு. வீட்டுக்கு அந்த மாதிரி பாக்குறீங்க. சரி பக்கத்துல வா. அப்பதான் தண்ணியில தான் இருக்கீங்க. டேபிள்ல போய் சாப்பிட்டு லைட்டா படி. கேபிள் ஏன் ப்ரோ இப்படி சாயிரீங்கன்னு கேட்பானு கமெண்ட்ல. அப்புறம் நீ தான்டா கமெண்ட் பண்ற அந்த fake ID. நீ fake ID தான். நீ தான அந்த fake ID. இல்லடா ஃப்ரீயா ஸ்வீட் தானே fake ID. என்னடா? முட்டை போடுறான். பால் போடுறான். One eternity later. உங்களை இந்த யூடியூப் சேனலோட எதனா யூடியூப் பத்தி எல்லாம் பேசுனா யூடியூப் எப்படி எடுத்துட்டு போக போறீங்க, இல்ல என்னென்ன டைப்ஸ் கண்டென்ட் பண்ண போறீங்க, அதே மாதிரி எதனா ஒண்ணும் இல்லடா, vlog பண்றது தான் என்னோட ஐடியா. இப்ப நம்ம எப்படி எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், அதுக்குன்னு ஏனோ தானே பேசக்கூடாது. நம்ம free means என்ன தெரியுமானது? நான் free னா அது போன் ஒரு மட்டும் பாருங்க. ஏடா கேள்வி கேட்டு நீங்களே பேசுறீங்களா? யார் பண்றாங்க? கம்பெனில இருந்து என்ன ப்ளேன் பண்ணுங்க. காசு இங்கே எடுத்துட்டு வா. நான் ஏன் vlog channel ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, யாரை பார்த்துன்னா என்னோட தான் இம்ப்ரெஷன் மோட்டிவேஷன் சரி 23 வயசுல ஓபன் பண்ணாமையா 29 பண்ணீங்க, அதை சொல்லுங்க. இல்ல 25 40 50 20 ஏழை சரி 30,000 ஒரு தரா, 7,30,000 2 தரா, 7,30,000 3 தரா. யூடியூப் சேனல் ஓபன் பண்ணதுக்கு மெயின் ரீசன்ன்றதுலாம் ஒண்ணும் இல்ல. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து இம்ப்ரெஷன் டிப்ரெஷன் எல்லாம் சொல்லுவீங்க. இல்லடா, நான் வந்து vlog ஆரம்பிக்கலாம்னு நினைச்சது வந்து விஜய் சித்து பார்த்துதான். அவர் வந்து அவர் பண்றது இது நான் மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, நிறைய பேரு vlog ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்குன்னா கண்டிப்பா விஜய் சித்து தான். வேற ஓப்பனா பண்ணலாம் फ्रेंड्स. அவர்னாலதான் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்ல vlog ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, அதை நிறைய பேர் ப்ராப்பரா ரன்னும் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் முடியலன்னா கிரிட்டிக் பண்ணிடுவாங்க. நானுமே சரி, எனக்கு ரொம்ப நாளாவே இப்பதானே ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். நானுமே என்னன்னா ரொம்ப நாளா தெரியும், முகேஷ், பாலாஜி, குமரா, எல்லாரும் ஜெகா எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். நாங்களாம் கேம் விளையாடுவோம், பிஜிஎம். நாங்கள் கேமிங் சேனல் ஆரம்பிக்கலான்றதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நாளா கேமிங் சேனல் ஆரம்பிக்கலாம்னு பேசிக்கிட்டே இருந்தோம். பட் ஆனா அதுக்கு ரொம்ப டிமாண்டு. இன்னொன்னு, அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இல்லை. கேம்னா லைவ் தான் போடணும், அதை லைவ் போடுற அளவுக்கு ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்றோம். இன்னொன்று வந்து அது கொஞ்சம் காசு ஆகும், கரெக்டாக செட்டப்பா எல்லாமே வேணும், சிஸ்டம் வேணும், எல்லாமே வேணும். நான் சீரியஸா பேசுறேன். சரி அப்படியே நம்ம சரிங்க வரைக்கும் பேசுனீங்க, வாங்க மேல போலாம். நான் எதுல விட்டேன்? யூடியூப் அதை கேமிங் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன்.
கேம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்புறம் வந்து அது முடியாதுன்ட்டு நாங்க அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சரி நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது பண்றதுக்கு. இன்னொன்னு வந்து ஐபோன் ஒண்ணு வாங்கினேன், இஎம்ஐல தான் வாங்கினேன். அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணல, கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன். சரி அது ஏதாவது பண்ணுவோம், இல்ல ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் சரி ஒரு vlog பண்ணலாம். vlogனா நம்ம ஆல்ரெடி எனக்கு என்னன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறோம், லீவ்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றோம். இந்த ஒரு சான்ஸ் இருக்குல்ல, இது ஒண்ணு இருக்குல்ல, நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறோம்ல. இப்ப நிறைய பேர் மேரேஜ் எல்லாம் ஆயிட்டா வரமாட்டான். இப்போ குமரா தெரியும்ல, நம்ம வரமாட்டான். இல்ல சந்துரு இதான் லாஸ்ட்னு சொல்லிட்டான், இதுக்கப்புறம் வருவானான்னு தெரியல. சரி நம்ம அதுக்குள்ளேயே வந்துட்டு ஏதாவது இப்ப நம்ம கேங்கா இருக்கும் போதே ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாதான் இது எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஃபுல்லா வரும் அப்படின்றதுனால. இன்னொன்னு இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரல ரெசார்ட்டுக்கு, இதுக்கு முன்னாடியே வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வேற நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு vlog-ஆ போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஓடிட்டே இருந்தது. யாருமே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஓரளவுக்கு பார்த்துட்டு நல்லா எடுக்கிறேன். இப்போ இன்டர்வியூ வீடியோ எடுத்தோம். அந்த இன்டர்வியூ வீடியோ நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இது ஸ்கிரிப்ட் தான், சும்மா எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணி எடிட் பண்ணி ஏதோ போட்டோம். ஒரு நிறைய பேர் பரவாயில்ல, நாங்க இவ்வளவு எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து, நீங்க இவ்வளவு பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பாசிட்டிவ், நிறைய பேர் நெகட்டிவ் சொன்னாலுமே பாசிட்டிவ், ஓகே இதை பண்ணலாம். வீட்லயே நிறைய பேர் ஏன் இதெல்லாம் பண்ற, வேலை இருக்கு, வேலையை பாரு, இதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாத எதுக்கு அப்படிலாம் நிறைய பேர் என் வீட்டுல மட்டும் இல்ல, இனிமே வேற உங்க வீட்டுல எல்லார் வீட்லயுமே கேட்பாங்க. ஆனாலுமே நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். கேட்டிருப்பாங்க, கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாம எதுக்கு, உங்க வேலையை பாரு. ஏன்னா உங்க வீட்டுல பார்க்க மாட்டாங்க. காத்தியா நிறைய வீட்டுல சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வீட்டுல இது மாதிரி எதுக்கு உங்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம், பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்லா வரும் அப்படின்றதுனாலாம் பண்ணல, ஓகேவா. நம்மள காட்டிக்கலாம், இது ஒரு மெமரிஸ் மாதிரி கூட வச்சுக்கேன். நம்ம vlog போறது நம்ம ஃபியூச்சர்ல நம்ம திருப்பி பாக்குறப்போ நம்மளுக்கே பண்ணாதான் இருக்கும். யாருக்கு பண்ணா இருக்கோ இல்லையோ, நம்ம பார்த்தாலே நம்ம பண்ணாதான் இருக்கும். அதனால சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அப்புறம் பசங்க எல்லாரும், நான் மட்டும் கிடையாது, என்னோட கோல் வந்து நான் மட்டும் இல்ல, என் கூட இருக்கிற பசங்க எல்லாருமே இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே சீரியஸா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட். பாலாஜிலாம் வேற லெவல், அவன் அமைதியா இருக்கான், ஆனா அவனுக்கு செம்ம டேலண்ட். முகேஷ் நிஜமாலேயே கவுண்டர் கொடுப்பான், ஓகேவா. முகேஷ் வந்து சூப்பரா கவுண்டர் கொடுப்பான். ஆனா அவன் 18+ மட்டும் கம்மி பண்ணினானா, அவன் சீரியஸா சொல்றேன், நான் பேசுறப்போ ஒருத்தருக்கும் அவனுக்கு மண்டையில ஓடினே இருக்கும், என்ன சொல்லலாம் இது சொல்லலாம் அது சொல்லலாம், கவுண்டர் வந்துனே இருக்கும். ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அவனுங்களாம் நல்லாதான் பண்ணுவானுங்க, அது எனக்கு தெரியும். சரி இவனுங்களையும் சேர்த்துக்கலாம், இவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரூடி அந்த மனுஷன் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கே ஸ்பெஷல் டேலண்ட்ல ஒரு 1% அங்க போயிட்டு இருக்கு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. சரி நான் சொல்றத விட உங்களுக்கு விருப்பமா? இல்ல நான் கூப்பிட்டேன்றனால நீங்க வரீங்களா, இல்ல நீங்களுமே இதெல்லாம் தப்பா இருக்கு? இரு எனக்கு என்னன்னா உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு விருப்பமா? முகேஷ் நான் இப்பதான் சொன்னேன், இப்பதான் உன்னை பத்தி சொன்னேன். ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. என்ன சொல்லு ப்ரோ. ஒழுங்காவே சொல்ல மாட்டேன் ப்ரோ. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது நல்ல ஐடியா தான், பட் ஆனா நாம ஸ்டார்ட் பண்ண தப்பான ஐடியா. சரி என் மச்சான் இதுக்கு பதில் சொல்லுவான். சொல்றா பாலாஜி, நீ என்ன நினைக்கிற? நான் ஏதோ பண்ணிட்டேன், நீ என்ன நினைச்ச? ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்ல. நான் vlog ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன், என்ன நினைச்ச? இங்க வா எங்க வா உள்ள கேமரா உள்ள பாடி வந்து இல்ல நான் வந்து மேல வா கொஞ்சமா. புரியுதா? நான் கீழே போடுற தலை கீழே போடுறேன். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார்.
வந்து நான் vlog ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னப்போ உன்னோட மைண்ட் வாய்ஸ் என்ன? நீ என்ன பண்ணா ஓகே அப்படின்னு நினைச்சியா, இல்ல அதுக்கப்புறம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? இல்ல ஸ்டார்டிங் வந்து நீ vlog ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ வந்து எனக்கு ஒரு சிரிப்பா தான் தெரிஞ்சது. ஆனா நான் வந்து இது ஒரு vlog-ஆ அந்த மாதிரிலாம் பார்க்கல. நான் வந்து எனக்கு இது ஒரு மெமரிஸா தான் பாக்குறேன். ஃபியூச்சர்ல எதனா ஏதோ மீம்ல எதனா கிளிக் ஆகி நம்ம ஃபேம் ஆகி அந்த மாதிரி எதனா போச்சுன்னா சரி ஓகே. பட் அது ஆவல்னாலும் பரவாயில்ல. அது நம்ம ஃபேம் ஆகிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ பண்றோம்னா அது கிடையாது. நாங்க வந்து ஒரு மெமரிஸ்க்காக நாங்க இப்போ இல்லைனாலும் வயசு ஒரு 30+ 40+ ஆச்சுனாலும் இந்த வீடியோ இருந்துச்சா இந்த வீடியோ பார்த்து அப்போ சிரிக்கிறது அவ்வளோதான். மற்றபடி ஃபேம் ஆனாலும் ஓகே தான். அதுக்கு ஃபேம் ஆகக்கூடாதுலாம் இல்லை. ஃபேம் ஆனால் எங்களுக்கு எதனா வர வேண்டிய வந்தா காசு பணம் கொட்டு மணி மணி. நீங்க vlog யூடியூப் சேனல் ஓபன் பண்ண போறேன்னு சொன்னப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்து தாட்டே, நீங்க ஒரு விஷயமே ப்ராப்பரா பண்ண மாட்டீங்களே, இதை மட்டும் எப்படி பண்ண போறீங்க அப்படிதான் ஒரு தாட் வந்தது. பட் இது வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணி நீங்க இன்ட்ரடக்ஷன் வீடியோ, யூடியூப் சேனல் நேமு எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கு இது வரைக்கும். ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஒரு 100% நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 10% நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லுவேன் நான். இது வரைக்குமே அதான் உண்மை. ஏன்னா நாங்க ஒத்துக்கிறேன், நாங்க இன்னும் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. பாலஸ் ஏதோ பண்றோம். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. பரவாயில்ல, நீங்க பண்ணது சூப்பர் தான். எனக்கு நம்ம கேங்ல ஒரு யூடியூபர் இருந்தா எல்லாருக்குமே நான் இல்லடா, நான் கிடையாது. இது என் பேர் லோகோல இருக்கலாம், ஆனா அது நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே தான். சரி ஓகே, நம்ம கண்டென்ட் மற்றவங்களுக்கு பிடிக்கிற வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிடிக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம எடிட் அப்டேட்டு அப்படியே நம்மளை மாடிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டு போக வேண்டியதான் நம்ம கண்டென்ட். ஸ்டார்டிங் பரவாயில்ல, எனக்கு இது ஓகே தான். இந்த அளவுக்கு பண்றதே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ஐடியா தான். பெட்டர் தான் சொல்லுவேன். எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க, சரி அப்புறம் வேணாண்டா யூடியூப்லாம் வேணாண்டா அப்படியே ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. நீங்க இது இவ்வளோ நாங்க கோஆப்ரேட்டே பண்ணாம நீங்க இதை எல்லாமே பண்றீங்களே, எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். எனக்கு ஸ்டார்டிங்க்கு இது ஓகே, போக நம்ம புடிச்சிட்டு மேல வந்துடலாம், அவ்வளவுதான். கைதடி முகேஷ் செம்மையா பேசலாம், சீரியஸா. அதே மாதிரி எங்களோட வீடியோவை யாரும் அசிங்கப்படுத்த தேவையில்ல. நாங்க ஒழுங்கா எதுவுமே ப்ராப்பரா பண்ணவும் இல்ல. ப்ராப்பர்னால என்னன்னு தெரியாது, அது வேற விஷயம். இப்ப கூட கேமரா அங்க இருக்குது, நாங்க இங்க பார்த்தா பேசிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நீ என்கிட்ட வந்து vlog ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்னு, அதுக்கு நான் என்ன சொன்னேன், நீ எடுத்தோடனே எதுக்கு வந்து ஒரு பீஃப் பிரியாணிக்கு ஆசைப்படுற, ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் ஒரு புளியந்த போயிட்டு ஒரு காலைல ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிடலாம். நீ என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து நான் எப்போ நினைச்சாலும் பீஃப் பிரியாணி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை பிரியாணி வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இருக்குது கரெக்டா. காலைல 4 மணிக்கு சாப்பிட்டா ஒரு ஃபீலு. அந்த மாதிரி நீ எடுத்தோடனே vlog சேனல் போடுறதுக்கு சின்னதாக ரீல்ஸு கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உனக்கு ஒரு ரீச் கிடைச்சதுக்கப்புறம் நீ vlog ஸ்டார்ட் பண்ணுறப்போ இவருப்பா அந்த வந்து கண்டென்ட் ரீல்லாம் பண்ணவர் vlog பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்பாங்கன்ற மைண்ட் செட்டில் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ vloggerன்னு நான் நம்பினா தான் நீ சோறு போடுவேன்னேன். அதனால் வந்து நானும் நம்பிட்டேன். வேறு வழி இல்லை, அதனால் நானும் வந்துட்டேன். ஸோ வந்து வழி இல்லை, நான் வந்து இப்போ அதுதான் எனக்கு அதான் நான் ஒரு ஃப்ளோல போறேன்ல, விடுங்க அமைதியா இருக்கணும் சரியா. நான் திரும்பி காலையில 6 மணி காலையில 6 மணி சொல்லு. எதுல விட்ட அமுக டுமுக அமால் டுமால்